School Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்படல் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன். எங்க அம்மா இல்லனே. எங்க அம்மா இல்லனே. சின்ன 5-6 வயசுல இறந்துட்டாங்கனே. யார் வீட்ல இருக்குன்னு? எங்க அப்பா வீட்ல தான் இருக்கேன். எங்கே போனாலும் எங்க அம்மா இல்லனே. எங்க அத்தை தானே தூக்கி வளர்த்தாங்க. எங்க அப்பா வீட்ல தானே இருக்கு. ஸ்கூலுக்கு போக கஷ்டமா இருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கு. பேக் வேற வெயிட்டா இருக்கு. ஏதோ சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. யார் பாத்துக்கிறா? நாங்க தான் பாத்துக்கிறோம். சைக்கிள் ஒன்று கேட்கலாம். நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். சரி, சரியா? கூட்டு போய் வாங்கி கொடுக்க வந்துடுறேன். சைக்கிள் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? இன்னும் அழுவியா? அழ மாட்டாங்க. நீ சிரிச்சுட்டே இருக்கணும். என்ன சொன்னும்? சிரிச்சுட்டே இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். பிடிச்சிருக்கா? நல்லா பாரு, ஓட்டி பாரு. தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க நல்லா இருக்கா? சூப்பரா? பிடிச்சிருக்கா? இன்னும் நல்லா படிக்கணும். எத்தனை ரேங்க் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சரியா? அம்மா இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. அண்ணன் உனக்கு நான் இருக்கேன். யாரு? அண்ணா இருக்காங்க. அவ்வளவுதான். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் இப்ப நீ ஃபோன் பண்ணாலும் அதான் என் நம்பர் வச்சுக்க. எப்ப எது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? போயிட்டு வருவா. கேட்டா அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத, அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தைகள் கண்டிப்பா அந்த சிறுவனுக்கு எவ்வளோ ஆறுதலாகவும் எவ்வளோ தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும்ல. படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், ஆனா பஸ் வசதியில ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர முடியல, 10வது படிக்கிறேன், தனக்கு சைக்கிள் மட்டும் வாங்கி தாங்க அப்படின்னு உதவி கேட்ட இந்த சிறுவனுக்கு மனிதாபிமானத்தோட இந்த நபர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு. இவருடைய செயல் கண்டிப்பா பெரும் நெகிழ்ச்சி எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த அளவுக்கு மெய்சிலிருக்க வச்சிருக்காரு இப்படி ஒரு நல்ல செயலை செஞ்சு. தாய் இழந்த சிறுவன் தன்னுடைய அத்தையோட அரவணைப்புல தான் வளர்ந்துட்டு வராரு. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போக முடியல, பேருந்து வசதி இல்லை, அதனால நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்றீங்களே, அன்னைக்கு ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்களே, அந்த மாதிரி எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, சைக்கிள் தானே தம்பி, உனக்கு வாங்கி தரேன், நல்லா படி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, வாழ்க்கையில முன்னேறு அப்படின்னு சொல்லி இந்த சிறுவனுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமா இந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு. ஜெர்த் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு அற்புதமான அழகான வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த சிறுவனால இன்னமும் சிறப்பா படிக்க முடியும். ஏன்னா யாருனே தெரியாத, முகம் தெரியாத ஒரு நபர் தனக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு, அதுவும் தான் படிக்கணும் அப்படின்னு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா இந்த சிறுவன் இன்னமும் ஊக்கத்தோடையும் தைரியத்தோடையும் படிப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இதே போல நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்த பல பேரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை